எஸ்ஆர்எஸ் டீமோட பேட்டிங் லைன் அப்ப பார்க்கும்போது இந்த ஜிம்ல எல்லாம் இருப்பானுங்கல்ல, ஹல்க் மாதிரி நல்லா பாடி பில்டர் ஆயிட்டு ஒரே அடியில 3 பேர் அடிக்கிற மாதிரி 10 பேர் வந்தாலும் அடிப்பானுங்க, அந்த மாதிரி இருப்பானுங்க. ஆனா பேசினா குழந்தை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல பவர் பிளேக்குள்ளார 3 விக்கெட்டை இழந்து மொத்தமா ஒண்ணுமே இல்லாத புஷ்மானமா போயிட்டாங்க. படிக்கல் படம் காட்டினது படையப்பா படத்துல நீலாம்பரி படையப்பாக்கு ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி இருந்துச்சு. டிஃபெண்டிங் சாம்பியன்ன்றதை நிரூபிக்கிறதுக்காகவே ஆர்சிபி தரமா விளையாடி இருக்காங்க. இப்படிப்பட்ட அணிதான் சாம்பியனா இருக்கணும். ஒட்டுமொத்த கிரிக்கெட்லயும் கிங் சேஸ் மாஸ்டர்னு கோலியை சும்மா எல்லாம் சொல்லல, அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதுவும் இல்லாம இந்த போட்டியில 69 ரன் அடிச்சிருக்காரு. அதுல 19 ரன் மட்டும் தான் ஓடி எடுத்திருக்காரு. மிச்சம் இருக்கக்கூடிய 50 ரன் 5 6 5 4 சொல்லிட்டு சேர்த்து அடிச்சிருக்காரு. அதுவும் 187 ஸ்ட்ரைக் ரேட்ல சேஸ் பண்ணிருக்காரு. நாட் அவுட் பேட்ஸ்மேனா. ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் வீக்கா இருக்குதுன்னு சொன்னாங்க, அதாவது ஹேசல்வுட் இல்லன்றதுனால. ஆனா இந்த இடத்துல டஃபி அப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு நெத்தியடி அடிச்சிருக்காரு. ராஜா மாதிரி வந்த ரஜத் பட்டிதாரு இந்த போட்டியில 12 பாலுக்கு 31 ரன் அடிச்சு இடையில வந்து இந்த மேட்சை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாரு. இந்த மேட்ச் எஸ்ஆர்எச் கையை விட்டு போனது எங்க தெரியுமா? பவர் பிளேல தான். அதாவது அவங்க பேட்டிங் விளையாடும் போது அந்த பவர் பிளேக்குள்ளாரையே 3 விக்கெட்டை இழந்துட்டாங்க. போலிங் போடும்போது 76 ரன் கொடுத்து இதுக்கு மேல மேட்ச்ல ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ரன்னை வாரி கொடுத்துட்டாங்க. என்னமோ இது 2 பேருக்கு நடந்த போட்டி மாதிரி தெரியல, டிஃபெண்டிங் சாம்பியனா யாருன்ற மாதிரி காட்டுறதுக்காகவே நடந்த போட்டி மாதிரி இருக்குது. முதல் போட்டியில நடப்பு சாம்பியனான ஆர்சிபி அணியும் இன்னொரு பக்கம் 300 அடிச்சே ஆகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற எஸ்ஆர்எச் அணியும் சின்னசாமி ஸ்டேடியத்துல சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. டாஸ் வின் பண்ணது ரஜித் பட்டிதார் தான். கொஞ்சம் கூட யோசிக்காம ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிட்டாரு. இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த இடத்துல பனிப்பொழிவுன்றதை தாண்டி சேஸ் பண்றதுல ஈஸியா பண்ணிடலாம். அதாவது 200 சுருட்டிட்டா கண்டிப்பா பண்ணிட முடியும். அந்த நினைப்புல மட்டும்தான் இவர் இந்த இடத்துல ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம அடிச்ச கப்பை நாங்க தக்க வைக்க போறதில்ல, மீண்டும் நாங்க இன்னொரு சாம்பியனா மாறி இந்த ஜெர்சியில செகண்ட் ஸ்டாரை பதிய வைக்க போராட போறோம்னு சந்தோஷமா பேசினாரு. அடுத்ததா பேசின இஷன் கிஷன் இந்த பிச்சை பார்க்கும்போது கிராஸ் அதிகமா இருக்குது, ஆகையினால இந்த பிச்சை புதுசா இருக்கு. இந்த இடத்துல பேட்டிங் ஃபர்ஸ்ட் செய்யறோமா இல்ல போலிங் பண்றோமான்றது மேட்டரே கிடையாது. எதுக்கு அடிச்சாலும் திட்டத்தை சரியா செயல்படுத்துறோமா அதான் மேட்ரு. எங்க டீம்ல எல்லாருமே ஃபார்ம்ல இருக்கிறாங்க. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் 2 பேருமே யமதர்ம கையில தூக்கிட்டு வருவான்ல, அந்த மாதிரி 2 பேரும் பேட்டை தூக்கிட்டு வராங்க. மலைக்கும் மடுவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு மடுவா நினைச்சு டஃபிய கெண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏசலுடைய இடத்துல ஹெட் வைட்டா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் வீசுறதுக்கு நின்னாரு. பேட்ஸ்மேனுக்கும் பவுலருக்கும் பெரிய பிரச்சனை. ஃபர்ஸ்ட் நீ ரன் அடிச்சு ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்றியா இல்ல நான் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து அக்கௌண்ட்டை ஓபன் பண்றேன்னு 2 பேருக்கு ஒரு போராட்டம் போய்கிட்டு இருக்கு. 3 பால்ல நினைச்ச மாதிரி அபிஷேக் சர்மா திணறிக்கிட்டு இருந்தாரு. 4வது பால்ல 6 அடிச்சு டஃபிய டம்மி ஆக்கிட்டாரு. கடைசியா ஒரு ஓவருக்கு 7 ரன் மட்டும் தான் அடிச்சாங்க பவர் பிளேல. ஃபர்ஸ்ட் ஓவரே வீச வருவார்னு நினைச்ச புவனேஸ்வர் குமார் 2வது ஓவர் வந்து 4 ரன் மட்டும் கொடுத்து ஏன்றா பாபுன்ற மாதிரி 2 பேரையும் அதிர்ச்சி ஆகிட்டாரு. முதல் ஓவர்ல 6 கொடுத்த டஃபி 3வது ஓவர்ல யமதர்மன் நினைச்ச 2 பேரும் உங்களுக்கு நான் தாண்டா யமதர்மன்ற மாதிரி 7 ரன்ல அபிஷேக் சர்மாவை பெவிலியனுக்கு அனுப்பி வச்சாரு. கடைசி பால்ல 11 ரன்ல டிராவிஸ் ஹெட்ட டேலண்டா தூக்குனாரு. 3வது ஓவர்லயே முக்காடு போட்ட எஸ்ஆர்எச் அணி இனிமே முட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளாசனுக்கு முன்னாடியே நிதிஷ்குமார் ரெட்டி அனுப்புனாங்க. மறுபடியும் பூவி வந்து 6 ரன் மட்டும் கொடுத்து எஸ்ஆர்எச் அணியை அடக்கி வச்சாரு. முட்டக்கூடாதுன்னு நினைச்ச நிதிஷ்குமார் ரெட்டி இதுக்கப்புறமா முட்டு கொடுக்க முடியாதுன்னு முட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அப்படி முட்ட ஆரம்பிச்சும் போது ஐடி கேட்ச் விளையாடுற மாதிரி அபிநந்தன் கிட்ட ஒரே ஒரு ரன் அடிச்சுட்டு கேட்ச கொடுத்துட்டு பெவிலியன் போயிட்டாரு. இஷான் கிஷன் எந்த நேரத்துல அந்த டாஸ் போடும்போது சொன்னாருன்னு தெரியல, பிளான சரியா எக்ஸிக்யூட் பண்ணுவோன்னு அவருக்கு மட்டும் சொல்லிக்கிட்டாரு போல. இந்த இடத்துல வேற யாருக்கிட்டயுமே சொல்லல போல. அதனாலதான் 3 பேர் லைனா வெளியே போய்கிட்டு இருக்காங்க. ஆர்சிபி போலர்கள் அத்தனை பேரை பார்த்தா பயம் இல்ல, அந்த இடத்துல டஃபிய பார்த்தா மட்டும் தான் பயன்ற மாதிரி 3 பேர் தொடர்ச்சியா லைனை கட்டிட்டு வெளியே போயிருக்காங்க. பவர் பிளேல பவர் ஆடுறவங்க யார சொல்லுவோம்? எஸ்ஆர்எச் டீம் தான் சொல்ல முடியும். ஆனா இவங்க பவர் ஸ்டார் மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்காக ஒருத்தன் வரமாட்டானான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்த இஷான் கிஷன் கரெக்டா அபிநந்தன் வந்தாரு. 6வது ஓவர்ல வந்து மனுஷன் 2 6 ஒரு 4ன்னு அழகா ரன்னை வாரி கொடுத்துட்டு இவ்வளவு நேரம் இக்கட்டமா இருந்த எஸ்ஆர்எச் அணி இன்பமா மாறிட்டாங்க. பவர் பிளேல எஸ்ஆர்எச் அணி பவரை குறைக்காம 49 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்தவங்க தரமா எழுந்து நின்னுட்டாங்க. அடுத்ததான் 6வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 24 பால்ல 38 ரன்னை சேர்த்து இருந்தாங்க கிளாசனும் இஷான் கிஷனும். ஆக்சுவலி 2 பேரும் ஃபைட் படத்துல நடிக்க வேண்டியவங்க. ரொமான்ஸ் படத்துல நடிக்க வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தடவிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரொமான்ஸே பண்ணாலும் நான் சண்டை போடுவேன்ற மாதிரி தான் ரொமேரியா ஷெப்பர்ட் வீசின ஓவர்ல கிட்டத்தட்ட 16 ரன் அடிச்சாங்க. அடுத்ததா சுயேஷ் சர்மா சுத்தி போட்டாலும் 8 ரன் அடிக்கிறாங்க. அபிநந்தனை பாவம் பார்க்காம அடிச்சாங்க பவர் பிளேல. ஆனா இந்த இடத்துல 9 ரன் மட்டும் தான் 2 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 87 ரன்னுக்கு 3 விக்கெட்டை மட்டும் இழந்து எந்த ஒரு விக்கெட்டையுமே 6வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும்
இழக்காம இந்த இடத்துல முன்னேறி வந்துட்டாங்க. இந்த இடத்துல நாம பேச வேண்டியது ஒரே ஒரு ஆளை பத்தி மட்டும்தான், ஜேக்கப் டஃபி. எல்லாருமே இந்த இடத்துல ஹேசல்வுட் லெவலுக்கு அவரால் வீச முடியாது, அவருக்கு ஈக்குவல் இவர் கிடையாது, அந்த மாதிரி இந்த மாதிரி விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவர் இல்லாத குறைய இவர் இல்லாம ஆக்கிட்டாரு. அதுவும் இல்லாம 4 ஓவருக்கு கண்டினியூஸா பவர் பிளேல இருந்து 10வது ஓவருக்குள்ளார வீசி கிட்டத்தட்ட 22 ரன்னை கொடுத்து 3 விக்கெட்டை எடுத்து SRH ஓட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த இடத்துல எரிச்சலான பவுலரா மாறி இருக்கிறாரு. பார்ட்னர்ஷிப் பலம் ஆயிடுச்சு, பிரிக்க முடியல. இதுக்கு மேல விட்டா 200க்கு மேல டார்கெட் கொடுத்துடுவாங்க போல. 11th ஓவர்ல 2 பேருமே ஆட தெரியாத மாதிரி குருணால் பாண்டியா ஓவர்ல சிங்கிள் மட்டுமே அடிச்சு 5 ரன் மட்டும் தான் எடுத்தாங்க. பொறுத்தது போதும் பொங்கி எழுன்ற மாதிரி கடல்ல அலை 20 மீட்டர் ஹைட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி 2 பேரும் பேட்டிங் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சுயா சர்மா போடுறாரு, 3 4 அடிக்கிறாங்க. குருணால் பாண்டியா போடுறாரு, 3 6 அடிக்கிறாங்க. 2 ஓவர் 2 பேரும் சேர்ந்து 34 ரன் அடிக்கிறாங்க. இதுக்கு மேல இவங்களை பிரிக்கலனா பிரச்சனை ஆர்சிபிக்கு தான் யோசிச்ச ரஜித் பட்டிதாரு கரெக்டா ரொமேரியோ ஷெப்பர்டை வர வைக்கிறாரு. அந்த இடத்துல அவரை வர வச்ச உடனே 22 பாலுக்கு 31 அடிச்சு கிளாஸ் அண்ட் இஷான் கிஷனோட மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பே போட்டிருந்தாரு. அவரை சால்ட் சாதுரியமா கேட்ச் பிடிச்சதுனால ரொமேரியோ ஷெப்பர்ட் ஓவர்ல அவர் காலி ஆயிட்டு வெளியே போனார். எவ்வளவு அடிச்சாலும் திரும்ப வருவன்னு சுயா சர்மா திரும்ப வந்து சலீல் அரோராவை விக்கெட் எடுத்து கடைசியா 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 142 ரன்னுக்கு 5 விக்கெட்டை இழந்து SRH அணி இம்பாக்ட் பிளேயரை கூட இறக்காம 200 ரன்னை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. மீதம் இருக்கிறது 5 ஓவர், அதுவும் இல்லாம 5 விக்கெட் வேற பேலன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல புவனேஸ்வர் குமார் 2 ஓவர் வீசணும், ஷெப்பர்ட் ஒரு 2 ஓவர் வீசணும், குருணால் பாண்டியா ஒரு 2 ஓவர் வீசணும், இன்னும் சுயா சர்மா ஒரு 2 ஓவர் வீசணும். இந்த மாதிரி எல்லார்கிட்டயுமே 2 ஓவர் இருக்கு. ஆனா அந்த 5 ஓவரை யார்கிட்ட கொடுக்க போறாருன்றதா டவுட். அடுத்ததான் ஷெப்பர்ட் வந்தாரு, 5 பால்ல 12 ரன் கொடுத்தாரு, அஸ்திபோவை விக்கெட் எடுத்தாரு. நெக்ஸ்ட் புவனேஸ்வர் குமார், அதாவது 3 ஓவர் பேலன்ஸ் இருக்கு, கண்டிப்பா பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு SRH போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் தனிப்பட்ட முறையில் அனிகேத் வர்மா மட்டும்தான் உள்ள போராடிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல புவனேஸ்வர் குமார் ஓவர்ல ஒரு கொடியை நாட்டாரு, ஆனா கோலிக்கு கோல் கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல கேட்ச விட்டதுனால அடுத்த ஓவர்ல ஷெப்பர்ட 50 போட வச்சு 2 6 ஒரு 4 அடிச்சு 18 பாலுக்கு 43 ரன் அடிச்சு கோலி கிட்டவே அவுட் ஆயிட்டு பெவிலியன் போயிட்டாரு. புவனேஸ்வர் குமார் கடைசி ஓவர்ல 9 ரன் கொடுத்ததுனால மொத்தமா 20 ஓவருக்கு 9 விக்கெட்டை இழந்து 201 ரன் அடிச்சு 202 என்ற டார்கெட்டை SRHக்கு கொடுத்திருக்காங்க. ஆர்சிபி தரப்புல இருந்து டஃபி அவர்கள் 4 ஓவரை வீசி 22 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி 4 ஓவரை ஷெப்பர்டும் வீசி இருக்காரு, ஆனா 54 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. புவனேஸ்வர் குமார் 4 ஓவருக்கு 31 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் அபிநந்தன் 3 ஓவருக்கு 38 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. சுயா சர்மா 3 ஓவருக்கு 28 ரன் கொடுத்து 1 விக்கெட்டை எடுத்திருந்தாலும் குருணால் பாண்டியா 2 ஓவருக்கு 26 ரன் கொடுத்திருக்காரு. SRH அணி ஆர்சிபி அணிக்கு 202 என்ற டார்கெட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இந்த டார்கெட்டை ஈஸியா ஆர்சிபி அணியால சேஸ் பண்ண முடியும். விராட் கோலின்ற ஒரு நபரை மட்டும் நம்பி கிடையாது, அந்த இடத்துல 4-5 பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. ஆகையான காரணத்தினால கட்டாயமா இவங்க சேஸ் பண்றதுக்கான தகுதி இருக்குது. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் விழாம இருந்திருந்தா கண்டிப்பா 230 என்ற டார்கெட் போயிருக்கும். அப்ப கொஞ்சம் பிரஷர் உண்டாகி இருக்கும். ஆனா இப்ப பிரஷர்லாம் கிடையாது. ஏன்னா இந்த கிரவுண்ட்ல எல்லை கோடுகள் ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும் மீட்டர் அளவுல. போன வருஷம் கப் அடிச்ச ஃபார்மோட வந்தாங்க சால்ட்டும் விராட் கோலியும். இதுல சால்ட் மட்டும் இந்த T20 வேர்ல்டு கப்ல நான் என்ன ஃபார்ம்ல இருந்தனோ அதே ஃபார்ம்ல தான் IPL இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஓவர்ல நிதிஷ்குமார் ரெட்டி தான் வீசுறாரு. அந்த ஓவர்ல 2 4 அடிச்சாரு. சரி, இந்த வாட்டி ஃபார்ம்ல வந்துட்டாருன்னு எல்லாரும் நினைச்சோம். ஆனா நடந்ததே வேற. உனத்கட் வீசின ஸ்லோயர் பால்ல செகண்ட் ஓவர்ல அழகா ஃபர்ஸ்ட் பால்ல அவுட் ஆயிட்டு பெவிலியன் போயிட்டாரு. நெக்ஸ்ட் இவர் அவுட் ஆயிட்டு போனது நல்லதுதான்ப்பா. அதனாலதான் படிக்கல் படம் காட்டுறதை நம்மளால நல்லாவே பார்க்க முடிஞ்சது. படிக்கலும் விராட் கோலியும் 2 பேரும் சேர்ந்து 105 ரன் அடிக்கிறாங்க. போலன்னு போலகிறாங்க, 4 பக்கம் சதற விடுறாங்க. சுனாமின்னு நினைச்ச SRH டீமோட பேட்டிங்க்கு சூறாவளின்னு என்னன்றதை காட்டிட்டாங்க. பவர் பிளேல ஹஸ்துபே 1 ஓவரை போட்டாரு, பெயின் 1 ஓவரை போட்டாரு, நிதிஷ்குமார் ரெட்டி 2, உனத்கட் 2, மொத்தமா 6 ஓவர். பவர் பிளேக்குள்ளார 76 ரன் அடிக்கிறாங்க, 1 விக்கெட் மட்டும் தான் இழக்கிறாங்களே. இதுக்கு மேல SRHக்கு போராடுறதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டாங்க. ஆனா இந்த 6 ஓவர்ல ஒவ்வொரு ஓவர்லயும் 9 ரன்னுக்கு மேலதான் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 16 ரன்னுக்கு மேல ஆர்சிபி பேட்ஸ்மேன்களும் அடிக்கல. பவர் பிளே தான் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா பவரை குறைச்சு அடிப்பாங்கன்னு பார்த்தா இந்த படிக்கல் படம் எடுக்கிறதுல பெரிய ஆள் பொழுகுது. அத பாம்பு மாதிரி நல்லா தலையை விரிச்சு படம் எடுத்துட்டாரு. சரி, பவர் பிளே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா அடிக்க மாட்டாருன்னு நினைச்சோம். ஆனா இங்கவும் பறக்க அடிக்கிறாரு, 4 பக்கம் சதற விடுறாரு. கிட்டத்தட்ட 26 பாலுக்கு 61 ரன், 7 4, 4 6. எவன் அடிப்பான்? சாகரப்ப கூட ஒருத்தன் எழுந்து நின்று 2 பேரை சுட்டுட்டு தான் சத்தான், 2 பேரை சாகடிச்சுட்டு தான் சத்தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு அவுட் ஆகும்போது கூட ஒரு 6 4 அடிச்சுட்டு தான் அவுட் ஆயிருக்காரு. 9வது ஓவர்ல ஹஸ்துபே வீசின ஓவர்ல 6வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 24 பால்ல 50 ரன் அடிக்கிறாங்க. இங்கவே 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 126 ரன்னுக்கு 2 விக்கெட் மட்டும் இழந்து இதுக்கப்புறமா SRH போராடுறத முடிவுக்கு கொண்டு வராங்க. ரஜித் பட்டிதாருக்கு செம சான்ஸ். இந்த இடத்துல ஸ்பின் பவுலிங் ஆன ஹஸ்துபே வந்தாரு 11வது ஓவர்ல.
பறக்க விடுறாரு 2 6. அதுக்கு அடுத்தது ஈஷா மலிங்க வந்தாரு, ஈஸ்ட் பக்கமாவே அடிக்கிறாங்க. டேவிட் பெயின் தான் இதுல இம்பாக்ட் பிளேயரா வந்துட்டு இம்பாக்ட் ஏற்படுத்தாம இருக்க முடியுமா? 13வது ஓவர்ல 2 விக்கெட். ரஜித் பட்டிதார் காலி 12 பாலுக்கு 31 அடிச்சு செம்மையா ஒரு நாக்க விளையாடினாரு. நெக்ஸ்ட் ஜிதேஷ் சர்மா வந்த உடனே டக் அவுட் ஆயிட்டாரு. இந்த இம்பாக்ட உருவாக்குன உடனே அந்த இடத்துல இருந்து ஆர்சிபி அணி அடக்கி வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமா 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 185 ரன்னுக்கு 4 விக்கெட்டை இழந்து இன்னும் 30 பாலுக்கு அந்த இடத்துல தேவை எவ்வளவு தெரியுமா? 17 ரன் மட்டும்தான். அர்ஷல் பட்டேல் வந்தாரு, கோலி பேட்டை வச்சு நிக்கிறாரு. 4 பால், ஒரு 6, 3 4, 2 பால மிச்சம் வச்சு மீதி வேற 26 பால பேலன்ஸ் வைக்கிறாரு. 181 ஸ்ட்ரைக் ரேட்ல நாட் அவுட் பேட்ஸ்மேனா சேஸ் பண்ணி இருக்கிறாரு. 203 ரன்னுக்கு 4 விக்கெட்டை மட்டும் இழந்து அழகா எஸ்ஆர்எச் அணிய பொட்டலமா இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியத்துல பொட்டலம் கட்டி இருக்காங்க. எஸ்ஆர்எஸ் டீம்ல இருந்து யாருமே சொல்லுகிற அளவுக்கு பால்லாம் போடல. சோ இனிமே நடக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகளுடைய நிகழ்வுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.